ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து தைப்பூசன்றதுனால திருப்பாகம் செய்யலான்னு யோசிச்சுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி முருகனுக்கு படையல் வைக்கணும் இல்லையா, அதனால் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அரை கப் முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன். 1.5 கப்பு நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் 1.5 கப்பு அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நெய் சேர்த்துக்கலாம். எல்லோரும் குங்குமப்பூ சேர்ப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ கோயில் பிரசாதம்னும் போது நம்ம வந்து பச்சை கற்பூரம் சேர்த்தா தான் அது அந்த கோயில் பிரசாதத்துக்கே ஒரு இது நம்ம கோயிலில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதனால் பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 2 கப்பு இதே கப்பில் 2 கப் அளவுக்கு நமக்கு பால். இது நல்லா காய்ச்சின பாலாக அது கலக்கும்போது நமக்கு தேவைப்படுது. நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு ஃபேன் ஒன்று வச்சுருக்கேன். இதில் வந்து லைட்டாக இந்த கடலை மாவை நம்ம லைட்டாக வறுத்துப்போம், ரொம்ப வறுக்க வேண்டாம். இது நீங்கள் வறுக்காமல் கூட யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் கொஞ்சம் ரா ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா, அதனால் லைட்டாக வறுத்துக்குங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நமக்கு வந்து லைட்டாக வறுப்பட்டால் போதும். இதை நம்ம தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வந்து அந்த மாவு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம். அதே மாதிரி 1.5 கப் சர்க்கரையும் சேர்த்துருக்கோம். இதில் நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த அளவுக்கு நான் வந்து கரைச்சி விட்டுருக்கேன். இதே அளவுக்கு கரைச்சி விட்டுக்குங்க. இப்போ இதை நம்ம வந்து இந்த ஃபேனில் ஊற்றிடலாம். இது ஊற்றி கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நம்ம கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். டீ வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். நல்லா கைவிடாமல் ஒரு 3 நிமிஷம் கலரிட்டே இருங்க. இது ஒரு அளவுக்கு கொஞ்சம் நமக்கு கட்டிப்பதம் வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் இறுக்கமாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் நெய் போடுவோம். நெய் வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு போட்டுகிட்டே இருக்கணும். நெய் மட்டும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த டைமில் நம்ம வந்து பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சும்மா நம்ம கையாலேயே இப்படி 2ஆக கிள்ளி விட்டு போட்டாலே போதும். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு கோயிலில் பிரசாதத்தில் லட்டோடில் நிறைய பிரசாதங்களில் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணி தான் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம பேசிக்காக எந்த ஃபுட் கலரும் யூஸ் பண்ணலை. அந்த ஃபுட் கலர் யூஸ் பண்ணாதவங்க சில பேர் குங்குமப்பூ யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்கணுன்றதுக்காக நான் எதையுமே சேர்க்கல, வெறும் அந்த பச்சை கற்பூரம் மட்டும் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஆச்சுங்க, நம்மளுடைய ரெசிபி வந்து ஃபைனல் டச் வந்துருச்சு. இப்போது கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நான் இதுக்கு மொத்தமாகவே ஒரு 4.5 ஸ்பூன் நெய் தான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டைமில் போட்டுக்கலாம். ஏன்னா இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இதை யூஸ் பண்ணணும். போட்டு இதை நல்லா கிண்டி விட்டு இறக்கி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய திருப்பாகம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் சொன்ன அளவுகளோட இதே மாதிரி போட்டு இதே மாதிரி செய்யுங்க. இதே மாதிரி ஒரு திருப்பாகம் உங்களுக்கு வரும். நம்ம வேலோட வச்சு இன்றைக்கி நம்ம அதை உங்களுக்கு காமிச்சிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.